சகோதரி பேசினாங்க. ஆனா நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன், சீமான் இந்நேரம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தாருன்னா இந்நேரம் காவிரில இருந்து தண்ணியை கொண்டு வந்திருப்பார், ராணுவத்தை அனுப்பி குடுறையா இங்கிருந்து பாமுட்டு அந்த டேம் ஒட்டைச்சு கொண்டு வந்திருப்பார். இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்ல கேளுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடையில ஆவுன்னு கத்தனா போதா சார்? அததானே சீமான் பண்றாரு. என்ன நாகரிகமா பேசுறாரு? மேடையில் அவன் இவன் பேசுறதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல. நாகரிகம் உங்களுக்கு தலைவர்களை தரைக்குறைவா பேசுறது, அவன் வேண்டி பேசுறது, சைகை ஸ்டைல் காட்டுறது, நான் இங்க இருந்து பாம்பு விடுவாங்கிறது, ஆமக்கறிங்கிறது, இதெல்லாம் மேடை. அதனாலதான் 15 வருஷமா கத்துறீங்களா? நான் கேட்கிறேன் 8% 4% ஏன் குறைச்சாருங்க? சரி, ஓகே. நாம் தமிழர் நான் கேக்குறேன் லைன்ல சார் அவங்க பேசுறதா நான் இருந்தேன், அவங்க பேசும்போது நான் இருந்தேன். அடுத்த கட்டத்துல கருத்தியலா பதிவிட்ட என்ன கருத்தியல் பதிவிட்டீங்க? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசிட்டு எங்க ஒரு இத்தனை வருஷமா திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்காங்க, தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமா கொண்டு வந்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக ஊழலற்ற ஒரு ஆட்சி வேணுங்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். நீங்க ஏன் அங்க ஆய்வு செய்ய போனீங்க? மெட்ரோக்கு ஏன் போக கூடாது? மெட்ரோக்கு ஸ்டாலின் போய் ஆய்வு செய்ய போலியா? இல்ல, அதான் கேக்குறாங்க. இல்ல சார், திமுக பேச ஒரே நிமிஷம் திமுக பேச